Hi friends, welcome back to my channel Samayal Today. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சோயா சங்க்ஸ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடுற மாதிரியே இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துல நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேன். இதில் வந்து நம்ம 100 கிராம் அளவு சோயா சங்க்ஸ் வந்து நம்ம இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே வந்து நல்லா தண்ணி இருக்கும், அதை நல்லா எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு மீல் மேக்கர் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சின்ன சின்னதாக 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய மீல் மேக்கர் எடுக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி 2 கட் பண்ணி செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தட்டி வச்சுருக்க ஒரு 4 பல் பூண்டு வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்திட்டோம்னா அது வந்து கரிஞ்சு போயிடும், அதனோட வாசனை வராது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். ஒரு தக்காளியை வந்து ஒரு சின்ன தக்காளியை மட்டும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் நாம் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாவும் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸை வந்து இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலாலாம் இதில் நல்லா இறங்கி வரணும். ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆச்சுன்னா நல்லா நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் இந்த நல்லா ட்ரையான சோயா சங்க்ஸாக கிடைக்கும். நல்லா ஃப்ரை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான ஒரு நான்வெஜ் சுவையில் வந்து சோயா சங்க்ஸ் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்திருக்கனால ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் டுடே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.